எல்லோருக்கும் வணக்கம். 100 வயதை தொடுவதற்கு 6-7 ஆண்டுகளே இருக்கக்கூடிய ஒரு அரும் பெரும் துறவி நம் முன் இப்போது ஆசியுரை ஆற்றினார். அடுத்த நிகழ்ச்சியாக 6 வயது நிரம்பிய ஒரு அருமையான குழந்தை மேதை நம் முன்னே வருகிறது. குருதேவர் முன்பு யார் யார் அமர்கிறார்கள் பாருங்க. அந்த கடைசி 92-93 வயசு, இங்கே ஒரு குட்டி, 2 பேர்ட்டையும் அவர் மூலமா அவருடைய கிருபை, அவருடைய என்ன சொல்றது, அவருடைய இது அப்படி வெளிப்படுது. 2யுமே நம்ம இங்கே பார்க்கிறோம். இப்போது நம்முடைய ஹரிணி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஹரிணி, இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நீ என்ன பேசுற, இப்ப கூட கேட்டேன், நீ என்ன பேசுற, பக்த பிரகலாதன் பத்தி பேசுறியா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்ல நான் சுந்தரகாண்டம் பேசுறேன், அதான் தயார் பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா. இந்த பிள்ளைக்கு மேல அவ்வளவு அருமையாக சொல்ல முடியும். நாங்க கேட்ட உடனே இந்த மாதிரி நீ பேசுறியா அப்படின்னு கேட்ட முதல் கேள்வி என்ன தெரியுமா? எவ்வளவு டைம் இருக்கு எனக்கு, பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி எவ்வளவு டைம் கொடுப்பீங்க அந்த மாதிரி கேட்ட அந்த பிள்ளை. அது மட்டும் இல்லாம சாதுக்களிடமும் குருதேவரிடமும் அவ்வளவு ஈடுபாடு உண்டு. அவருடைய தந்தை, தாய், அவருடைய தாத்தா சிறந்த ராம பக்தர். அது அப்படியே வழி வழியா வந்திருக்கு. அப்படியே அது ஒண்ணு. அவருடைய தந்தையார் பெயர் ராஜாராமன், சுவாமி ரங்கநாதந்தருடைய சிஷ்யர். இப்போது நம்முடைய ஹரிணி ஹரிணி என்னம்மா பேச போற? சுந்தரகாண்டமா? சுந்தரகாண்டம், சரி, சுந்தரகாண்டம் பேச போறாங்க ஹரிணி. இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம், ஹரிணி அருமையா தமிழ் பேசுவாங்க. ஆனா தமிழ் படிக்கவோ எழுதவோ கத்துக்கொண்டே இருக்கு. இப்பதான் கத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஒண்ணுமே தெரியாது. அந்த எழுத்து இப்பதான், அக்ஷரங்கள் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. 6 வயது நிரம்பிய சிறுமி 2ஆம் வகுப்பு படிக்கிறார். ரோசரி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல படிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு குழந்தைக்கு எப்படியெல்லாம் தாய் தந்தையர்கள் நல்ல விஷயங்களை அவங்களுக்கு ஊட்டினால் அது எப்படி அந்த குழந்தைகள் உள்வாங்கிக் கொள்கின்றன என்பதற்கான ஒரு அருமையான ஒரு உதாரணம் நம்ம இப்போது ஹரிணி அவர்கள் பேசுவார்கள். எல்லோருக்கும் நமஸ்தே. गणपति गणपतये नमः. ओम श्री उमा महेश्वररे नमः. அனைத்து தரங்களையும் கடந்து ஹனுமான் இலங்கை நகரை அடைந்தார். இலங்கை நகரம் சொர்க்கத்தைப் போல் காட்சியளித்தது. அவர் சூரியன் மறைவதற்காக ஒளிந்து கொண்டார். சூரியன் மறைய ஆரம்பித்ததும் அவர் நகருக்குள் நுழைந்தார். அப்போது காவலுக்கு இருக்கும் அரக்கி லங்காதேவி வழக்கம் போல் நகரை சுற்றி பார்க்க வந்தார். அவள் ஆவலோடு ஒரு குட்டி குரங்கு இங்கேயும் அங்கேயும் ஓடுவதை கண்டாள். ஏன் சின்ன குரங்கே, யார் நீ? இடத்திற்கு புதிராக இருக்கிறாய்? என் பெயர் ஹனுமான். என் பெயர் ஹனுமான். கிஷ்கிந்தா நாட்டில் இருந்து வருகிறேன். இந்த அழகிய நகரை சுற்றி பார்ப்பதற்காக வந்திருக்கிறேன். நீ இப்படி சுற்றி திரியக்கூடாது. விருந்தாளிகளை நாங்கள் அனுமதிப்பதில்லை. இங்கிருந்து வெளியே செல். இப்படி கூறிக்கொண்டே அவள் ஹனுமனை பிடித்து தள்ள முயல ஹனுமான் அவள் முகத்தில் ஒரு குத்து விட அவள் தலை சுற்றி கீழே விழுந்தாள். உன் பெயர் என்ன? என் பெயர் ஹனுமான். சுக்ரீவனால் அனுப்பப்பட்டவன். ராமனின் மனைவி சீதாவை கண்டுபிடிக்க அனுப்பப்பட்டவன். நீ யார்? நான் இலங்காதேவி, இந்த நகரத்தை காப்பவள். ஹனுமான், நீ உன் வேலையை செய், நான் உன்னை தடுக்க மாட்டேன். லங்காதேவி ஹனுமனை ஆசீர்வதித்து அனுப்ப ஹனுமான் தன் விலங்குகளை தொடர்ந்தார்.
அவர் சின்ன வீடுகளிலும் தேடி பார்த்தார். சீதையை எங்கும் காணவில்லை. அதற்கு பிறகு அவர் ராவணனின் அரண்மனைக்குள் நுழைந்தார். அவர் ஒரு அறையை அடைந்த போது அவர் எங்கேயோ இழுக்கப்படுவதை உணர்ந்தார். ஒரு பெரிய அரக்கன் முன் இழுத்துச் செல்லப்பட்டார். அவன் தூங்கிக் கொண்டிருந்தான். அவன் மூச்சு ஹனுமனை இழுத்தது. இதுதான் ராவணனோ? இல்லை இல்லை, ராவணனுக்கு 10 தலை ஆயிற்றே, இவனுக்கு ஒரு தலைதான் இருக்கிறது. இதுதான் ராவணனின் தம்பி கும்பகர்ணன் என்று ஹனுமான் புரிந்து கொண்டார். ஹனுமான் அவனை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறார். அண்டாவாக உண்டுவிட்டு நீண்ட நாட்களாக உறங்குவான் என்று. இதையெல்லாம் பார்த்துவிட்டு ஹனுமான் அடுத்த அறைக்குள் தாவினார். அந்த அறை பட்டு, முத்து, பவளம், வைரமாகவிட்டால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அவர் ராவணனின் படுக்கை அறைக்குள் முயலும்போது அவர் ஒரு பறக்கும் ரதத்தை, அதாவது ராவணன் சீதையை கடத்தி வந்த ரதத்தை கண்டார். அவர் இதற்கு முன் இவ்வளவு அழகான ரதத்தை பார்த்ததே இல்லை. எல்லா இசையும் ராவணனின் படுக்கை அறைக்குள் இருந்தது. இசை கலைஞர்கள் ராவணன் உறங்குவதற்காக இசைத்து கொண்டிருந்தார்கள். இதையெல்லாம் இசையும் வசதியும் இருந்தும் அவனால் உறங்க முடியவில்லை. இதையெல்லாம் பார்த்துவிட்டு ஹனுமான் அடுத்த அறைக்குள் தாவினார். அந்த அறையில் ஹனுமான் ஒரு தெய்வதை போல் ஒரு பெண்மணியை கண்டார். பனி பெண்கள் அவருக்கு பணிவிடை செய்திருந்தார்கள். இதுதான் தாய் சீதாவோ? இல்லை இல்லை, இவள் சீதாவாக இருக்க முடியாது. இவள் தன் ஆபரணங்கள் அணிந்து அழகாக அலங்கரித்து நிம்மதியாக இருக்கிறாள். ராவணனின் மனைவி மண்டோதரியாக இருக்க வேண்டும். எங்கு தேடியும் சீதையை காணவில்லை என்று ஹனுமான் வருத்தப்பட்டார். அப்போது ராவணனின் தோட்டத்தை கண்டார். அது காட்டை போல் தோட்டத்தை விட பெரியதாக இருந்தது. ஹனுமான் இந்த இடத்தை பார்த்து இங்கே கண்டிப்பாக சீதையை கண்டுபிடிக்க முடியும் என்று எண்ணினார். நான் எப்படி இந்த இடத்தை தவறவிட்டேன்? இங்கே தேடுகிறேன். ஹனுமான் அந்த தோட்டத்தில் காலடி எடுத்து வைத்ததும் மல்லிகை மனம் போன்ற தென்றல் காற்று அவரை வரவேற்றது. மான்கள் துள்ளி குதித்து ஓடினர். பறவைகள் கிளைகளில் உறங்கிக் கொண்டிருந்தனர். நள்ளிரவு ஆனது. மேற்கில் நிலவு பிரகாசித்தது. நகரமே ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தது. அரக்கர்களின் குரட்டை ஒலியை தவிர எங்கும் அமைதி நிலவியது. எங்கு தேடியும் சீதையை காணவில்லையே என்று ஹனுமான் வருத்தப்பட்டார். அப்போது அங்கே ஒரு சிவந்த பழுப்பு நிறத்தில் ஒரு மரம் இருந்தது. ஹனுமான் அந்த மரத்தை தேர்ந்தெடுத்து அதில் ஏறி அமர்ந்து கொண்டார். அப்படியே அவர் வண்ணத்தோடு அது முத்திருந்தது. அப்போது 4 அரக்கிகள் அந்த இடத்தில் நடந்து செல்வதை கண்டாள். சற்று நேரத்திற்கு பின் அவர்களும் உறங்கிவிட்டனர். அப்போது அவரால் தெய்வீக தன்மை வாழ்ந்த அன்பே உருவான ஒப்புயமற்ற ஒரு பெண்மணி கருத்த நீண்ட கூந்தலுடன் குழந்தைத்தனமான முகத்தோடு இருப்பதை காண முடிந்தது. அவர் கண்களில் கண்ணீர் வழிந்தோடி கொண்டிருந்தது. அவர் கண்களை மூடி ராமநாமத்தை ஜபித்து கொண்டிருந்தால் கண்களில் கண்ணீர் வழிந்தோடி கிடந்தது. உடனே அது சிறைதான் என்பதை ஹனுமான் அறிந்து கொண்டார். அவர் அளவற்ற சந்தோஷம் கொண்டார். அவரால் தன் சந்தோஷத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. அந்த நேரம் திருசடை என்ற அரக்கி சீதையை நெருங்கினாள். திருசடை ராவணனின் தம்பி விபீஷணனின் மகள். ராவணனின் நடவடிக்கையில் விருப்பமில்லாதவள். சீதா, எவ்வளவு காலங்களுக்கு இப்படியே உட்கார்ந்து அழுது கொண்டிருக்க போகிறாய்? கவலைப்படாதே,
உன் கணவர் ராமர் விரைவில் வந்து உன்னை மீட்டு செல்வார். திருசடாதேவி, உங்களால் மட்டும்தான் நான் இன்னும் உயிரோடு இருக்கிறேன். 9 மாதத்திற்கு மேல் ஆகிவிட்டது. நான் இங்குதான் இருக்கிறேன் என்று ராமருக்கு தெரியுமோ தெரியாதோ? முப்பிறவியில் நான் செய்த பாவத்தின் பலன்தான் இப்போது கஷ்டப்படுகிறேன். எங்களுக்காக தன் குடும்பத்தையே விட்டு வந்த என் மைத்துனர் லக்ஷ்மணனிடம் நான் மிகவும் கோபமாக பேசிவிட்டேன். இப்போது என் தவறை உணர்ந்து வருந்துகிறேன். ஆனால் இப்போது அதனால் நினைத்து என்ன பயன்? சீதா, லக்ஷ்மணன் அதை தவறாக எடுத்துக்கொள்ள மாட்டார். தைரியமாக இரு. நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவில் உன்னிடம் சொல்ல வேண்டும் என்றுதான் இந்த அதிகாலை போலில் நான் இங்கே ஓடி வந்தேன். என்ன கனவு அது? நான் கண்ட கனவில் இந்த இலங்கை நகரமே தீப்பிடித்து எரிகிறது. மண்டோதரி தேவியார் தலையை விரித்து கொண்டு அழுது கொண்டிருக்கிறார்கள். ஏராளமான குரங்குகள் இலங்கை நகர அரக்கர்களையே அழித்து கொண்டிருக்கும் போலவும் தெரிந்தது. எனக்கு ஒன்றும் புரியவில்லை. மண்டோதரி அழ வேண்டும் என்றால் ராவணனுக்கு பிரச்சனை என்றுதானே அர்த்தம். இலங்கை நகரம் கூடிய சீக்கிரம் அழிய போகிறது. என் பெருமான் ராமன் என்னை அழைத்து செல்ல வேண்டும். நிச்சயம் அழைத்து செல்வார். அல்லாதே அந்த நாள் மிக தொலைவில் இல்லை. ஹனுமான் இந்த உரையாடலை கேட்டு ஆனந்தப்பட்டார். அவர் திருசடை அங்கிருந்து செல்வதற்காக காத்திருந்தார். அவள் சென்றவுடன் அவர் ராம நாமத்தை ஜபித்து கொண்டே மரத்திலிருந்து கீழே இறங்கி சீதையை நெருங்கினார். ராம் ராம், ஜெய் ஸ்ரீராம். சீதை அந்த காட்டில் 9 மாதத்திற்கு மேல் அங்கே ராமனின் பெயரை கேட்டதும் மகிழ்வுற்றாள். ஆனால் ஹனுமனை கண்டு வியப்புற்றாள். வாழ்த்துக்கள் தாயே, நான் ராமபிரானால் உங்களை காப்பாற்றுவதற்காக அனுப்பப்பட்டவன். சீதை மௌனமாகவே இருந்தாள். ஹனுமான் கூறியது உண்மையா பொய்யா என்று அவளால் தீர்மானிக்க முடியவில்லை. அவர் அமைதியாகவே இருந்தார். ராமர் சுக்ரீவன் தன் நாட்டை அடைய உதவி செய்தார். அதனால் சுக்ரீவன் தன் படையை உங்களை தேட 4 திசையிலும் அனுப்பியுள்ளார். நான் இலங்கைக்கு அனுப்பப்பட்டேன். ஜடாயு ராமனிடம் அனைத்தையும் கூறினார். ஜடாயுவின் பெயரை கேட்டதும் சீதைக்கு நம்பிக்கை வந்தது. ஹனுமான், என் கடவுள் எப்படி இருக்கிறார்? தாயே, நீங்கள்தான் அவர் உயிரே. உங்களை விற்று காடு எல்லா இடத்திலும் தேடி அவர் தன் உடல்நிலையை அறிந்துவிட்டார். அவர் மிகவும் நெளிந்து விட்டார். ஆனால் முகப்பொழிவு மட்டும் அப்படியே இருக்கிறது. சீதை கண் கலங்கினார். ஹனுமான் என்று பேசிக்கொண்டிருக்கும் போதே பொழுது விடிய ஆரம்பித்தது. காவலுக்கு இருந்த அரக்கிகள் கண்மணிக்க ஆரம்பித்தனர். திடீரென்று கேட்ட சத்தத்தை கேட்டவுடன் அனைத்து அரக்கிகளும் கூட நின்று ராவணனை வரவேற்றனர். உடனே ஹனுமான் மரத்தின் உச்சிக்கு சென்றார். ராவணன் அங்கே வந்தபோது மிகவும் கோபமாக வந்தான். ஆனால் சீதையை பார்த்தவுடன் அமைதியாக அவர்களிடம் கேட்டான். சீதா, எவ்வளவு காலம் இப்படியே உட்கார்ந்து அழுது கொண்டிருக்க போகிறாய்? யாருக்கும் நீ எங்கே இருக்கிறாய் என்று தெரியாது. உன் கணவனும் வந்து அழைத்து செல்ல போவதில்லை. சீதா அவனை கண்ணெடுத்தும் பாராமல் அழுகில் இருந்த புற்களை பார்த்தவாறே பதில் கூறினார். என் பெருமானை பற்றி யாரும் கூறியவென்ற அவசியமில்லை. நீ மிகவும் கர்வம் கொண்டவளாயிருக்கிறாள். உன் பிடிவாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். உனக்கு 2 மாதம் அவகாசம் தந்துகிறேன். அதற்குள் நீ முடித்து விடவில்லை என்றால் நான் உன்னை கொன்று என் படை வீரர்களுக்கு உன்னை உணவாக்கி விடுவேன். அதை நீ புரிந்து கொள். அவன் பெருத்த அவமானத்தோடு வெளியேறினார்.
உபயோகமற்ற அரக்கீர்களே, உறங்கிக் கொண்டா இருக்கிறீர்கள்? அவள் மனதை மாற்றவில்லை என்றால் மடிந்து விடுவீர்கள். ராவணன் பெருத்த அவமானத்தோடு வெளியேறினான். அரக்கிகள் பயந்தனர். மர உச்சியில் இருந்து ஹனுமான் அனைத்தையும் கவனித்துக் கொண்டிருந்தார். ராவணனை கொல்ல வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் தூது வருவது மட்டும்தான் தன் வேலை என்றதை நினைத்து அமைதியாக இருந்தார். ஹனுமான் மர உச்சியிலிருந்து கீழே குதித்தார். தாயே வணக்கம். ஹனுமான், ராவணனால் ஏன் என்னை கட்டாயப்படுத்த முடியவில்லை என்று தெரிகிறதா? தயவு செய்து கூறுங்கள். ராவணன் என்னை இங்கே கொண்டு வரும்போது அந்த குடிசையோடு கொண்டு வந்தான். எந்த பெண்ணையும் அவள் விருப்பமின்றி அவன் தொட்டால் அவன் 10 தலையும் வெடித்து சிதறிவிடும் என்பது பிரம்மதேவன் அவனுக்கிட்ட சாபம். ராமபிரானை விரைவில் இங்கு வரச் சொல். ஹனுமான், ராவணன் எனக்கு 2 மாதம் அவகாரம் தந்திருக்கிறான். ஆனால் ராமபிரான் ஒரு மாதத்துக்குள் வந்தது இல்லை என்றால் நான் தற்கொலை செய்து கொள்வேன். இதற்கு மேலும் என்னால் இங்கு இருக்க முடியாது. நான் அவரை சந்தித்து நீண்ட காலம் ஆகிவிட்டது. தாயே, ஆளாதீர்கள். உங்களுக்கு நான் ஒரு கொண்டு வந்திருக்கிறேன். என்னது ஹனுமான்? ராமன் தன்னுடைய மோதிரத்தை உங்களிடம் தருமாறு சொன்னார். அந்த திருமணத்தின் போது நீங்கள் ராமனுக்கு அணிவித்தது. சீதை அந்த மோதிரத்தை பார்த்து மகிழ்வுற்றாள். இதே போலவே நான் ராமபிரானை சந்தித்தால் மிகவும் பெரிய சந்தோஷம் அடைவேன். தாயே, ராமபிரானை விரைவில் இங்கு வரச் சொல்வேன். நான் கிஷ்கிந்தாக்கு திரும்புகிறேன். ராமனிடம் கூற வேண்டியது ஏதாவது இருக்கிறதா? இதை ராமனிடம் தந்துவிடு. என் திருமணத்தின் போது அவர் தந்தது இது. சரி தாயே, நான் கொடுத்து விடுகிறேன். திருமணத்தின் போது நானும் ராமனும் ஒரு நாள் நதிக்கரையில் உட்கார்ந்திருக்கும் போது ஒரு அரசன் காக்காசுரன் என்பவன் காக்கை வடிவில் என்னை தாக்கிவிட்டான். எனக்கு காயம் ஏற்பட்டது. உடனடியாக ராமன் ஒரு புல்லை எடுத்து அரக்கனின் மீது எறிந்தார். ராமன் மந்திரத்தை சொல்ல ஆரம்பித்ததும் அந்த புல் அவனை கொல்ல சென்றது.